வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. சக்திவேல் தன்னோட ஃபினான்ஸுக்கு வந்த ராஜியோட நகையை தூக்கிட்டு வந்து பெரிய பிரச்சனையை உருவாக்க காத்துக்கிட்டு இருக்காரு. டேய், நல்லவனுக்கு கூட இவ்வளவு கோபம் வராதுடா, ஆனால் உனக்கு இவ்வளவு கோபம் வருது, திருட்டு பயலே அப்படின்னு கதிரை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காரு சக்திவேல். அங்க பாரு, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு மயிலு ராஜுகிட்ட சொல்ல, என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டு சரவணனும் பழனியும் வண்டியில வந்து இறங்குறாங்க. தென்னாவட்டா ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துருக்க சக்திவேல், உங்க அப்பனை தானே கூட்டிட்டு வர சொன்னேன், அடியாளுங்களெல்லாம் கூட்டிட்டு வர அப்படின்னு கதிரை பார்த்து சொல்ல, கதிர் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. டேய் அடங்குடா, சும்மா சும்மா வெத்து மரப்பு மறைச்சுக்கிட்டு பாப்பா, போய் உங்க அப்பனை வர சொல்லு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இப்போ நீங்கள் 2 பேரும் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கதிர் கேட்குறாரு. அம்மா தாண்டா எங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ இந்த அம்மா எதுக்கு ஊருக்கே ஃபோன் பண்ணுது, தேவையில்லாமல் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு கதிர் சலிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியா, எப்போ வருவ நீ? சரி அப்படின்னு ஃபோனில் பேசிக்கிட்டே கோமதி அங்கே வர்றாங்க. ஃபோனை வச்சுட்டு, டேய் குழலி ஊரில் இல்லையாண்டான்னு சொல்ல, அம்மா அக்காவுக்கெல்லாம் எதுக்குமா ஃபோன் பண்ணுற அப்படின்னு கதிர் கேட்க, டேய் வர சொல்லலாம்னு தாண்டா அப்படின்னு கோமதி சொல்ல, இவரெல்லாம் ஒரு ஆளு, இவர் கிளப்பி விட்ட பஞ்சாயத்துக்கு ஊரைய கூப்பிடணுமா நாம அப்படின்னு கதிர் கேட்க, டேய் என்னடா பஞ்சாயத்துன்னு பரபரப்பா கேட்கிறாரு சரவணன். அதை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, சரவணன் கொஞ்சம் முன்னாடி வந்து, ஏங்க உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை, ஒரு நாள் கூட எங்களை சும்மாவே இருக்க விட மாட்டீங்களா, அப்பாவை திருட அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களாமே அப்படின்னு சரவணன் கேட்க, ஆமா சொன்னேன் தான், ஏண்டா திருடன்னு சொல்லாம உத்தம புத்திரன் நான் சொல்ல முடியும், அவன் திருடன் தாண்டான்னு சக்திவேல் அழுத்தி சொல்ல, ஐயோ அப்படின்னு தவிச்சிட்டு நிக்கிறாங்க ராஜி. இங்க பாருங்க, எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சரவணன் மிரட்ட, ஓய் என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ, அப்படிதான்டா பேசுவேன், திருடுனா திருடன் தாண்டா சொல்லுவேன் அப்படின்னு சக்திவேல் கத்த. முத்துவேல் என்னதான் பண்றாருன்னே தெரியல. மற்ற ஆளுங்கெல்லாம் அங்கேயே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்க. அண்ணே அப்படி பேசாத சொல்லிட்டேன் அப்படின்னு பழனிவேலும் சத்தம் போடுறாரு. டேய் சக்தி, கோமதி வீட்டுக்காரர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருடா, கேட்க வேண்டியதெல்லாம் நீ அவர்கிட்ட கேளு, ஏண்டா தேவையில்லாம நீ வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி சொல்ல, சக்திவேல் பேசாம உட்கார்றாரு. அண்ணே அப்படி என்னன்னு என் மச்சாங்கிட்ட கேட்கணும் சொல்லுனேன்னு பழனி கேட்க, டேய் கட்சி மாறி, அதை நான் உன் மச்சான் வந்தவொடனே கேட்டுக்கிறேன், அது வரைக்கும் நீ பொத்திக்கிட்டுரு, கட்சி மாறி அல்ற சில்ற நண்டு சிண்டு இதுங்க கிட்டலாம் பேச்சே இல்லை, அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, டேய் என்னங்கடா நீங்க அங்க போய் பேசிட்டு இருக்கீங்கன்னுங்கிறாங்க கோமதி. நீ ஒரு 2 நிமிஷம் பொறு பேசுறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அங்க ஆட்டோ வருது, இந்தாங்க பேலன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க நான் வர்றேன் அப்படின்னு குடுகுடுன்னு மீனா இறங்கி ஓடி வர்றாங்க. ராஜிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அக்கா அப்படிங்க அவங்க ராஜின்னு பக்கத்துல ஓடி வர்றாங்க. சின்ன குற்றவாளி, வாக்கப்பட்ட குற்றவாளி எல்லாம் ஒன்னும் கீழே ஒன்னா வருது, ஆனா மெயின் குற்றவாளி மெயின் அக்யூஸ்ட காணோமே அப்படின்னு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்க. ராஜியும் மீனா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவனை எங்கேயாவது எஸ்கேப் ஆக விட்டுட்டீங்களோ அப்படின்னு சக்திவேல் காலை தட்டிக்கிட்டு அசால்ட்டா கேட்டுக்கிட்டு இருக்க. ராஜி உள்ளர வா அப்படின்னு மீனா ராஜியை கூட்டிட்டு உள்ளர போறாங்க. இங்க பாருங்க, ஒரு அளவுக்கு தான் எங்களால பொறுமையா இருக்க முடியும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோங்கிறாரு சரவணன். உள்ளர வர்ற மீனா பேக்கை வச்சுட்டு, நீ விற்க போன நகையை பத்தி தான் பேசுறாங்கன்னு நல்லா தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க, ராஜி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஆமாக்கா எனக்கு நல்லா தெரியும், அவரு என் நகை அடகுலெல்லாம் இருக்குன்னு சொல்றாருக்கா, கண்டிப்பா அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராஜு சொல்ல, நீ ஃபினான்ஸ் கம்பெனியில வச்ச நகை அவரு கைக்கு எப்படி வந்துச்சுன்னு மீனா கேக்குறாங்க. சித்தப்பா ஆளு வச்சு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி நடத்துறாரு, ஒருவேளை அந்த ஃபினான்ஸ் தான் இந்த ஃபினான்ஸோ இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குக்கா அப்படின்னு ராஜு சொல்ல, மீனா ரொம்பவே அதிர்ந்து போய், ஆத்தி அப்படின்னு நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு, என்ன ராஜி நீங்கிறாங்க, ஐயோ ராஜி காலையில கொடுத்த நகைக்கு சாயந்தரம் பணம் தரேன்னு அவங்க சொன்னாங்கல்ல, அப்பவே நீ உஷாராயிருக்க வேண்டாமா அப்படின்னு மீனா கேட்க, ராஜி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னை சொல்லி நான் என்ன பண்றது, நான் உன் கூடவே இருந்திருக்கணும், உன்னை பாதியிலேயே விட்டுட்டு நான் ஆபீஸ் போனேன்ல, அதுதான் நான் பண்ண தப்பே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. மயிலு மெல்ல வீட்டுக்குள்ள வர்றாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன நீங்க 2 பேரும் உள்ளர வந்துட்டீங்க அப்படின்னு மயிலு கேட்க, 2 பேரும் அதிர்ந்து போறாங்க.
ஏற்கனவே இருக்க பிரச்சனை பத்தாதா இது வேறையான்னு யோசிக்க அது 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 வந்து அங்க வெளியே என்ன நடக்குதுன்னு அக்கா கேட்டாங்க, அதான் அக்காவுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தட்டு தடுமாறி ராஜி சொல்ல மீனாவும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. நான் கேட்டப்ப எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு கதிர் தம்பி சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப வேக்கியானமா கேக்குறாங்க மயிலு. அதான்க்கா அதேதான், அதான் இவ்வளவு என்கிட்ட சொன்னா, ஆனா அதை தனியா கூட்டிட்டு வந்து சொன்னா அப்படின்னு மீனா உளறி கொட்டி கிளறி மூட மயிலு இல்லையே வேற ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க. வெளியே கோமதி அவங்க அண்ணனை பார்த்துட்டு அச்சா உட்கார்ந்துருக்க ஸ்டைல பாரு, என்னமோ குன்னக்குடிக்கே மகாராஜா மாதிரி சேரை போட்டு உட்கார்ந்துருக்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லேங்கிறாங்க. வர வேண்டிய முக்கியமான குற்றவாளி வரட்டும், எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க பாண்டியன் அவரோட ஆஸ்தான வண்டியில் அங்கே வந்து நிறுத்துறாரு. மச்சான் வந்தாச்சு அப்படிங்கிறாரு பழனி. இதுக்கு மேலே மயில்கிட்ட நின்றுட்டு இருந்தா பிரச்சனைன்னு நினைக்கிற மீனா சரி சரி வா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கூட்டிட்டு மீனா வெளியே போக மயிலும் வேறு வழி இல்லாமல் மெதுவாக வெளியே வர்றதுக்கு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. வந்து வண்டியை நிறுத்தின பாண்டியன் கோமதி என்னாச்சு கோமதின்னு கேட்குறாரு. அது வரைக்கும் உட்கார்ந்துருந்த சக்திவேல் அண்ணே அப்படின்னு கூப்பிட உள்ளர சோஃபாவில் மிக்சர் பார்ட்டி மாதிரி உட்கார்ந்துருக்காரு முத்துவேல். வாங்கண்ணே, ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருந்த அக்யூஸ்டு வந்துட்டான், வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சக்திவேல் கூப்பிட அந்த பனைமரம் எழுந்து நடந்து வருது. இன்னைக்கு ரெண்டுத்துல ஒன்று பார்த்துடலாம் வாண்ணே அப்படின்னு சக்திவேல் வீட்டுக்குள்ள திரும்பி கத்திக்கிட்டு இருக்க என்னாச்சு கோமதி அப்படின்னு பாண்டியன் கேட்க என்னமோ தெரியலங்க, நகை ஃபைனான்ஸ் கம்பெனி ஜெயிலுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கோமதி சொல்ல கையில பையோட விறுவிறுன்னு வராரு சக்திவேல். அப்போ செந்திலும் வந்து வண்டியை நிறுத்த அக்கா நீ தான் செந்திலையும் ஃபோன் பண்ணி வர சொன்னியான்னு பழனி கேட்க ஆமாண்டாங்கிறாங்க கோமதி. நான் ஏதோ ஒரு பதட்டத்தில் வர சொல்லிட்டேன்னு அவங்க சொல்ல அட ஏங்கா நீ அப்படின்னு பழனியும் என்னம்மா நீங்க அப்படின்னு சரவணனும் கேட்குறாங்க. உடனே தன்னோட பங்குக்கு வந்த உடனே அம்மா என்னாச்சுமா என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு ஆபீசர் செந்தில். கோமதி வேற பக்கம் சீரியஸா இருக்க மீனா என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்காரு செந்தில். அட என்ன ஒவ்வொருத்தனும் நடிப்புல பின்னி பட்டைய கிளப்புவானுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆமாண்டாங்கிற மாதிரி மெதப்பா சிரிச்சிட்டு நிக்கிறாரு முத்துவேல். எல்லா பசங்களுமே கூட்டு களவானிங்க தான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஐயோ தம்பி எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்கான்னு பெருமிதமாக பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு முத்துவேல். ஒருத்தன் காப்பாத்துறதுக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி என்னாச்சுன்னு தான் ஆரம்பிப்பானுங்க பா அப்படின்னு சக்திவேல் சொல்ல யோ சும்மா வளவலன்னு பேசாம என்ன விஷயம்னு சொல்லியா, கடையில் 1008 வேலையை போட்டுட்டு வந்து நிக்கிறேங்கிறாரு பாண்டியன். ஆமா பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிற அந்த 10க்கு 10 கடையை வச்சுட்டு பெரிய பிசினஸ் வியாபாரி இவரு அப்படின்னு சக்திவேல் நக்கலா சொல்லிட்டு இருக்க ஏய் இதோ பாரு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பேசாம அந்த கடையை மூடிட்டு நீ ஒரு டிராமா கம்பெனி நடத்தினேன்னு வச்சுக்க சூப்பரா ஓஹோன்னு போகும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல பாண்டியன் புரியாம கோபத்தோட பாக்குறாரு. முத்துவேல் பெருமிதமா பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. இவ்வளவு திறமையான நடிகர்கள் எல்லாம் வச்சிட்டு இருக்கிற, பணம் பத்தலன்னு வச்சுக்க, அதான் மீதி ஒளிச்சு வச்சிருக்கிய நகை அதையெல்லாம் வித்து எடுத்துட்டு போனோன்னு வச்சுக்க, ஒரு நாடக கம்பெனி நடத்துறதுக்கான போதுமான பணம் இருக்கும். தூ மானம் கெட்டவனே, இதெல்லாம் ஒரு பொழப்பா உனக்கு அப்படின்னு சக்திவேல் வாயில வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் மறுப்பா பார்த்துக்கிட்டு இருக்க முன்னாடி வர்ற முத்துவேல் ராஜி கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையெல்லாம் காணா போனப்ப என்ன சொன்னீங்க நீங்க அப்படின்னு முத்துவேல் கேட்க அது என்னத்துக்கு, அது என்ன நடந்ததுன்னு தெரியலன்ற மாதிரி குழப்பமா நிக்கிறாங்க. ஆரம்பத்துல நிறைய கதையெல்லாம் சொன்னீங்க, அதையெல்லாம் விட்டுறலாம். கடைசியா என்ன சொன்னீங்க, இவன் ஃப்ரெண்டு யாரோ திருடிட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நகை கிடைச்சதும் முகத்துல வந்து விசிறி அடிப்போன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு முத்துவேல் கேட்க ராஜியும் கதிரும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா சொன்னோம், கிடைச்சா கண்டிப்பா விசிறி அடிக்க தான் போறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல இதுதான் விசிறி அடிக்கிற லட்சணமா அப்படின்னு முத்துவேல் கேட்க கோமதி பாண்டியன் மற்றவங்கெல்லாம் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜு மட்டும் கொஞ்சம் பயத்தோட தலையை குனிஞ்சு நிக்கிறாங்க. கொஞ்சமாவது மானஸ்தனா இருப்பேன்னு நினைச்சேன், கொடுத்த வாக்க காப்பாத்துவேன்னு நினைச்சேன், ஆனா நீ கொடுத்த வாக்கும் பொய் நீயும் பொய்ன்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு நீளமா டைலாக் பேசிட்டு இருக்காரு முத்துவேல். ஏய் கோமதி, என்ன உங்க அண்ணனுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி உளறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க அதாங்க
எனக்கு சுத்தமா ஒன்றும் புரியலங்கிறாங்க கோமதி. ஐயோ 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 ஐயோ, நான் நடிப்புடா சாமி அப்படின்னு சக்தி சொல்ல, சக்தி அதை கொடுன்னு கேட்கிறாரு முத்துவேல். இந்தாங்கண்ணே அவர் பைய கொடுக்க, பையில இருக்க நகைங்களை முத்துவேல் வெளியே எடுக்க அதை பார்த்து பயங்கரமா அதிர்ந்து போறாங்க ராஜி. கதிரும் அதிர்ச்சியோட பாக்குறாரு. வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அதிர்ச்சியோட அந்த நகையை பார்த்துட்டு இருக்காங்க. வடிவு இங்க வான்னு கூப்பிட அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்க கையில நகையெல்லாம் கொடுத்துட்டு இது யாரோட நகைன்னு கேக்குறாங்க. முத்துவேல் கேட்க, இதெல்லாம் ராஜியோட நகைங்க, ராஜி கல்யாணத்துக்காக நாம சேர்த்து வச்ச நகை அப்படின்னு வடிவு சொல்ல, கதிர் ராஜிய பாக்குறாரு. கண்ணாலேயே ராஜி கிட்ட என்னாச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேட்க, ராஜி பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. பாண்டியனும் குழப்பமா பார்த்துட்டு இருக்க, என்ன புரியலையா, இவனோட ஃப்ரெண்டு திருடிக்கிட்டு போன நகைங்க, இப்ப புரியுதா இல்லையா அப்படின்னு முத்துவேல் கேட்க, இன்னுமே எல்லாரும் குழப்பமா தான் பாக்குறாங்க. அண்ணே, ஆட்டையை போட்ட நகையா, விற்க நினைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா எங்க விற்கணும்னு கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படின்னு சக்திவேல் சொல்ல, மீனா அப்படியே ராஜிய சைஸா பாக்குறாங்க. நம்ம நகைய நம்ம ஃபைனான்ஸ்னே தெரியாம ஒருத்தங்க விற்க வந்தாங்க, பஸ்ஸம்மா மாட்டிக்கிட்டாங்க, பிடிச்சோம்ல அப்படின்னு சக்திவேல் பயங்கரமா பெருமை பீத்திக்கிட்டு இருக்க. கதிர் ராஜியை பாக்குறாரு. ராஜி மெதுவா அந்த பக்கம் தலையை திருப்பிக்கிறாங்க. விற்க வந்தது யாரு, நகைங்களை திருடிட்டு போன கதிரோட ஃப்ரெண்டா? ஆமா, அவன் இப்ப எங்க அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க. ஐயோ மாமா, சம்பந்தமே உள்ளர வந்து பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி பாக்குறாங்க ராஜு. ஆஹா ஆஹா, டேய் டேய் டேய், நான் நடிப்பு நடிக்கிறீங்கடா அண்ணே, பாருங்கண்ணே, விடாம நடிக்கிறாங்கண்ணே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, நக்கலா முத்துவேலும் ஒரு பார்வை பாக்குறாரு. அட நடிக்கலாம் இல்லைங்க, சொல்லுங்க எங்க இருக்கான் அவன் அப்படின்னு ஆபீசர் செந்தில் கேட்க, டேய் இன்னும் எம்பிட்டு நேரம் தான் எவனோ ஒருத்தன் திருடினான்னு சொல்லி இப்படியே சாதிச்சிட்டு இருக்க போறீங்கன்னு முத்துவேல் கேட்கிறாரு. இங்க பாருங்க, கதையெல்லாம் சொல்லல, அதுதான் உண்மைங்கிறாரு பாண்டியன். ஏண்டா இலை கதிரு, அதுதானேடா உண்மைன்னு பாண்டியன் திரும்பி கேட்க, கதிர் ஒன்னும் சொல்லல. ராஜி கிட்ட வர்றவர், ஏன்பா ராஜி, நீங்க 2 பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க தானே, சொல்லுப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. அண்ணே, நம்மளையும் நம்ம குடும்பத்தை ஏமாத்தினது மட்டும் இல்லாம போலீஸ வேற ஏமாத்தி இருக்காங்கண்ணே, அதுக்கே ஒரு தனி கேஸ் போடணும் போல இருக்கே அப்படின்னு பயங்கர கிண்டலா சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா ஆமாங்கிற மாதிரி முத்துவேல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. யோ, யாரையும் ஏமாத்தி பொழைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல, நாங்கெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறவங்க, உன்னைய மாதிரி கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு சக்திவேல் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க. கிழிச்ச அப்படின்னு முத்துவேல் சொல்ல, பாண்டியன் அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாரு. உழைச்சி பொழைக்கிறவன் தான் ராஜிய ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு அனுப்பி வச்சியா, நகையை விற்க சொல்லின்னு முத்துவேல் கேட்குறாரு. பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு இதோட சம்மந்தப்பட்ட எதுவுமே தெரியாது. கதிரும் இப்போ அதிர்ந்து போய் பார்க்குறாரு. ராஜி என்னாச்சு, என்ன பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி இருக்கு அவரோட பார்வை. யாரோட நகையை அபகரிச்சியோ அவ கையாலேயே விற்க வச்சா பிரச்சனை வராதுன்னு நினைச்சியா அப்படின்னு முத்துவேல் கேட்க, பாண்டியன் இன்னுமே புரியாம பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏண்டா ஃபைனான்ஸ் கம்பெனி போற வரலும் கிரிமினலா யோசிச்ச நீங்க எந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போகணும்னு யோசிக்கலல்ல, இப்ப எங்க ஃபைனான்ஸ் கம்பெனிலேயே எங்க வீட்டு நகையை எடுத்துட்டு வந்து அடமானம் வச்சு மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சக்திவேல் கேட்க, ராஜியை பார்த்துட்டு குழப்பமாவே நிக்கிறாரு பாண்டியன். உடனே அங்க வர்ற கோமதி, ஏய் ராஜி, என்னடி சொல்றாங்க உங்க அப்பாவும் சித்தப்பாவும் அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ அடுத்த நடிகையர் திலகம் வந்துட்டாங்கப்பா, என்ன நடந்துச்சுன்னு ஆரம்பிப்பாங்களே அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்கப்பவே, ஏய் சொல்லுடி என்ன நடந்ததுன்னு, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கோமதி கேட்டுக்கிட்டு இருக்க. ராஜி என்ன சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணே, அந்த கும்பலை பாருங்கண்ணே, எதுவுமே நடக்காத மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி, எல்லாரும் அப்பாவி மாதிரி அப்படியே முழிக்குதுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, நிஜமாவே எங்களுக்கு எதுவுமே தெரியாதுதான் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு சக்திவேல் தலையாட்டிட்டு இருக்காரு. நம்பிட்டேன் இருக்க ஒரு பார்வை. ஓ, நானும் நம்பிட்டேன்ற மாதிரி முத்துவேல் பாக்குறாரு. ச்சே, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் நாங்க நின்னுகிட்டு இருக்கோம் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏமா உன்னைய 18-19 வயசு வரைக்கும் நாங்க நல்லா தானேம்மா வளர்த்தோம், நீ இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் நல்லா தானேம்மா இருந்த, என்னைக்கு நீ ஒண்ணுக்கும் உதவாத இந்த உதவாக்கரையோட ஓடி போனியோ அன்னைக்கே அவன மாதிரி ஆயிட்ட நீ. என்னதான் இருந்தாலும் இது பிறந்த வீடு தானேம்மா, இங்க இருந்து நகையை திருடி எடுத்துட்டு போய் அடமானம் வைக்கிறப்போ கொஞ்சமாவது மனசு உறுத்தி இருக்கும்ல, எப்படிமா உனக்கு இந்த மனசு வந்துச்சு? நான் வரும்போது எதுவுமே எடுத்துட்டு வரல,
அதனால நீ வரும்போது எல்லாத்தையும் மொத்தமா தூக்கிக்கிட்டு வா, நாம 2 பேரும் பிரிச்சுக்கலான்னு அந்த பெரிய ஓடுகாலி சொல்லி அனுப்புனாளா அப்படின்னு சக்திவேல் கேட்க, ராஜி கோமதி 2 பேருமே பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஏன்னா சக்திவேலோட குற்றச்சாட்டு அவ்வளவு அபாண்டமா இருக்கு. கேவலமா இல்ல உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சக்திவேல் பேசிட்டு இருக்க, ஒன்னும் புரியலன்னாலும் பாண்டியனுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுது. யோ, நாக்க அடக்கி பேசுனவர் சொல்ல, டேய் அப்படின்னு இவரை கையை நீட்டி மிரட்டுறாரு. உனக்கெல்லாம் பேசுறதுக்கு வாயை துறக்கிறதுக்கு அருகதையும் தகுதியுமே கிடையாது, வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு கையை காட்டுறவரு அப்படியே பொத்திக்கிட்டு நில்லுங்கிற மாதிரி ஜாட காட்டுறாரு. ஆனாலும் ஊர் உலகத்துல நான் எவ்வளவோ கேவலமானவங்களெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனா ஒட்டுமொத்த குடும்பமும் கேவலமா இருக்கிறத இங்கேதான் பாக்குறேன் அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க, சித்தப்பா போதும், நீங்க எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படின்னு சக்திவேல் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க, ஏய் அவங்க மொத்த குடும்பமே அவங்க காரியத்துக்காக சேர்ந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடானா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அப்பா முத்துவேல் கேட்டுட்டு இருக்க, சக்திவேலும் பக்கத்துல வந்து, என்ன உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரண வெக்கம் மானம் எதுவுமே இல்லையா? நாங்கெல்லாம் வேணான்னு சொல்லி தானே இந்த ஒண்ணுக்காக அதை உதவாக்குற கூட வீட்டை விட்டு ஓடி போனேன். அப்புறம் நாங்க வாங்கி கொடுத்த நகை மட்டும் உனக்கு எதுக்காக இந்த மானங்கிட்ட குடும்பத்தை பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த நகையை அடமான வைக்க போன அப்படின்னு சக்திவேலும் முத்துவேலும் மாறி மாறி ராஜிக்கிட்ட கேட்டுட்டு இருக்க, பாண்டியன் கோமதின்னு எல்லாரும் ராஜியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க போடுற தாளத்துக்கெல்லாம் நீ ஆடிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன இந்த கேடுகட்ட கும்பல் எங்களை விட உனக்கு வசதியா போயிருச்சு? ஏமா மந்திரம் எதுவும் போட்டுட்டாங்களா, இல்ல வசியம் கிசியம் ஏதாச்சும் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட வைக்கிறாங்களான்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்காரு. யாரும் எதுவும் எனக்கு பண்ணல, என்னைய எதுவும் செய்யவும் சொல்லல, நகையை விற்க போனது நானா எடுத்த முடிவு அப்படின்னு ராஜி கத்த பாண்டியன் அதிர்ந்து போய் பாக்குறாரு. மாரியும் கூட என்னடா இதுன்னு பாக்குறாங்க. பாட்டி கோமதி பழனின்னு ஒவ்வொருத்தரும் எதுக்கு இந்த புள்ள நகையை விற்க போகணும், நகை ஏது அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பமும் அதிர்ச்சியுமா பாக்குறாங்க. அதுக்கும் இந்த வீட்டுல இருக்க யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ராஜு கத்த, இந்த கதையை எங்களை நம்ப சொல்றியா அப்படின்னு சக்திவேல் கேட்க, நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி அதுதான் நிஜம், அதுதான் நடந்ததுன்னு ராஜு கத்த, கோமதி உடனே பக்கத்துல வந்து, ஏய் நீ என்னடி புதுசா ஒண்ணு சொல்ற அப்படின்னு கேட்க, இருங்கத்த அப்படின்னு திரும்பின ராஜி, இந்த நகைங்களை விற்கணுங்கிறது நானா எடுத்த முடிவு, சுயமா எடுத்த முடிவு அப்படின்னு சொல்ல, மறுபடியும் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு ராஜு சொல்ல, உடனே கையை தட்டி அட்ரா 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 சூப்பர், மேல 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 சொல்லு அப்படின்னு சக்திவேல் ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. சரிம்மா, நீ நகவிக்க போனது யாருக்கும் தெரியாது, அதை நாங்க நம்புறோம் அப்படின்னு மாறி சொல்லிக்கிட்டு இருக்க, அதை ஏண்டி நீ நம்புற அப்படின்னு சக்திவேல் கேட்க, இருங்க அப்படிங்கிற மாதிரி திருட்டு போன நகை எப்படி உன் கைக்கு வந்துச்சுன்னு கேக்குறாங்க. உடனே சக்திவேல் கையை தட்டி, பாயிண்ட புடிச்சா பாரு என் பொண்டாட்டி, எப்படி கேக்குறா, உன் சித்திக்காரியே கேக்குறா, பதில சொல்லுமா அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க. ராஜி எதுக்கு தேவையில்லாம அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. ஏய் என்னடி அப்படின்னு கோமதி கேட்க, எங்களுக்கும் அதே கேள்விதான், திருட்டு போன நகை உன் கையில எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு செந்தில் கேட்க, திருட்டு போன நகையில பாதிய போலீஸ்காரங்க மீட்டு கொடுத்துட்டாங்க மாமா அப்படின்னு ராஜு சொல்ல, இதுவும் அந்த குடும்பத்துக்கு புது நியூஸா இருக்க. அடுத்த அதிர்ச்சிக்கு போறாங்க. இது என்ன புது கதையா இருக்கேன்ற மாதிரி முத்துவேலும் பாக்குறாரு. அது எப்பப்பா நடந்துச்சுன்னு கேக்குறாரு பாண்டியன். ஏய் ஏண்டி இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு கோமதியும் கேட்க, நகைய நீங்க தான் வீட்டுல வச்சிருந்தீங்க, அது காணாம போயிருச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ திசை திருப்பி விட்டுட்டு அசந்த நேரம் பார்த்து இவகிட்ட நகையை கொடுத்து விற்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு முத்துவேல் பெருசா கற்பனை பண்ணி ஒரு கதையை ஓட்ட சக்திவேல் ரொம்ப பெருமையா சிரிக்கிறாரு. அது அப்படி கேளுங்கண்ணே அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க, இல்லப்பாங்கிறாங்க ராஜு. ஏய் என்ன அப்பான்னு கூப்பிடாத அப்படின்னு முத்துவேல் கத்த, இப்பதான் மனசு நிறைவோட பாக்குறாரு சக்திவேல். நீங்க வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிங்க, உங்களுக்கு தான் ஆளுங்க இருப்பாங்களே, அவங்க கிட்டே கேட்டு பாருங்க, பாதி நகை கிடைச்சிருச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, நானும் கதிரும் தான் அங்க போய் எழுதி கொடுத்து சைன் போட்டு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு ராஜு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்பாம சக்திவேலும் முத்துவேலும் பார்த்துட்டு இருக்காங்க. இம்புட்டு நடந்திருக்கு, நீ ஏண்டி ஒரு மூச்சு கூட விடல அப்படின்னு ராஜுகிட்ட கேக்குற கோமதி, டேய் நீ என்னடா ஒரு வார்த்தை கூட எங்க கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு கோமதி கேட்க, கதிரும் அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறாரு.
ஏண்டா இலை கதிரு, நீ எதுவும் நகையை வைக்க சொல்லி இந்த பிள்ளைய அனுப்பி விட்டியா அப்படின்னு பாண்டியன் கேட்க கதிர் அமைதியா நிக்கிறாரு. ஐயோ இல்ல மாமா, மீட்ட நகைய வீட்லயே கொடுத்துருன்னு தான் மாமா கதிர் சொன்னாரு. நான் தான் வேண்டான்னு முடிவு பண்ணினேன் அப்படின்னு ராஜு சொல்ல எல்லாருமே ராஜிய திகைப்பா பாக்குறாங்க. நானா தான் நகைய விற்க எடுத்துட்டு போனேன், இந்த விஷயம் கதிருக்கு கூட தெரியாது மாமா அப்படின்னு ராஜு சொல்ல, மாட்டினா இப்படி எல்லாம் பேசு, எல்லா பழியையும் நீயே ஏத்துக்கோன்னு ஏற்கனவே இவங்களே சொல்லி கொடுத்துட்டானுங்களா அப்படின்னு முத்துவேல் கேட்க, அட்ரஸ் சக்க எப்படி பேசுறாரு பாரு எங்க அண்ணன் அப்படின்னு பெருமையா பார்த்துட்டு நிக்கிறாரு சக்திவேல். இல்லப்பா, நடந்த எதுவுமே வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது, நானா தான் நகையை விற்க எடுத்துக்கிட்டு போனேன் அப்படின்னு ராஜு சொல்ல, ஏண்டி நகையை வச்சு எம்புட்டு பிரச்சனை நடந்திருக்கு, கிடைச்ச நகைய முகத்துல வீசி அடிக்காம எதுக்குடி விற்கிறதுக்கு எடுத்துட்டு போன அப்படின்னு கோமதி கேட்க, எல்லாம் ஒரு காரணமா தான் அத்தை அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படி என்னடி காரணம் அப்படின்னு கோமதி கேட்க, அந்த பணத்தை வச்சு நான் கதிருக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜு சொல்ல எல்லாரும் ராஜியை பார்க்குறாங்க. என்ன உதவி அப்படின்னு பாண்டியன் கேட்க, டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு மாமா அப்படின்னு ராஜு சொல்லிடுறாங்க உண்மைய. ஏன்பா ராஜி, நாங்கள்லாம் செத்து போயிட்டோமா? நாங்களாம் இவனுக்கு உதவி செய்ய மாட்டோமா? ஓ நகையை அடகு வச்சுதான் நீ உதவி செய்யணுமா அவனுக்கு அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு. ராஜி, உனக்கு இது தேவையில்லாத வேலைப்பா அப்படின்னு செந்திலும் சொல்ல, ஏம்மா ராஜி, மானம் ரோஷம்லாம் பக்கம் பக்கமா பேசுவியே, உன்னோட மானத்திலையும் ரோஷத்திலையும் இந்த கூறுகெட்ட ஆளுங்க குளிர் காஞ்சிட்டாங்களா? இந்த வெக்கம் மானம் சுடு சொர்ணம் இல்லாத குடும்பத்துல வாழ போயிருக்க? அவங்க பண்ற வேலையெல்லாம் மானம் கெட்டத்தனமா ரோஷம் கெட்டத்தனமா கீழ்த்தரமா இருக்கு. என்னைக்கு நீ இந்த ஒண்ணுக்கும் உதவானதவனை கீழ்த்தரமானவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனியோ அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க, சித்தப்பா அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு ராஜி முன்னாடி வந்து, கதிரை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு அவங்களும் கத்த, இந்த கேடு கெட்டவனை பத்தி பேசினா உனக்கு கோபம் வருது அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஆமா கோபம் வரும்னு கத்துறாங்க ராஜியும். பாரா, இவன் என்ன அம்பட்டு நல்லவனா அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஆமா அவன் நல்லவன் தான் பதிலு கத்துறாங்க ராஜி. இவன் திருட்டு பய, அயோக்கியன், எங்க வீட்டுல இருந்து பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடுனவன் அப்படின்னு சக்திவேல் கத்த, போதும் சித்தப்பா, ஒரு அளவுக்கு தான் என்னால பொறுமையா இருக்க முடியும். கதிர் ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, அவன் நல்லவன் தான். இன்னைக்கு நீங்களும் அப்பாவும் ஓரளவுக்கு கௌரவத்தோட இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு ராஜு சொல்ல, முத்துவேலும் சக்திவேலும் ஒருத்தர் புரியாம பாத்துக்கிறாங்க. உடனே ராஜி அப்படின்னு கூப்பிட்டு எச்சரிக்கை மணி அடிக்கிறாங்க கோமதி. ஏன்னே, உன் பொண்ணு சொல்ற கதையை பாத்தியானே, நாம கௌரவமா வாழ்றதுக்கு இந்த கேடு கெட்டவன் தான் காரணமா, கேளுங்கண்ணே நீங்களே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்படி என்ன பண்ணிட்டான் எங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு முத்துவேல் கேட்க, அதுதானே அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களும் ராஜியை பாக்குறாங்க. நிறைய பண்ணிட்டான்ப்பா, நிறைய பண்ணிட்டான் அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க, மீனாவும் கோமதியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எக்கச்சக்கமா பண்ணிட்டான், பதிலுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்கு தான் அந்த நகையை நான் விற்க போனேன் அப்படின்னு ராஜு சொல்ல, அண்ணே என்ன புழுகுறா பாருனே, ஒரு 10 பிளான் போட்டு கையில வச்சிருப்பா போல இருக்கே குடும்பத்தோட. ஒன்னு வேலைக்கு ஆகலன்னு வச்சுக்கன்னு அடுத்த புழுகை எடுத்து விடுறது, அது வேலைக்கு ஆகலன்னு வச்சுக்கன்னு இன்னொன்னு எடுத்து விடுறது, நாம நம்புற வரைக்கும் பொய்ய உண்மையாக்குற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாளுங்க. கொஞ்ச நாள்லயே உன்னையும் இந்த கேடுகட்ட குடும்பம் மாதிரியே மாத்திட்டாங்க பாத்தியா, பெரிய ஆளுங்க தான் எல்லாம் ஹா அப்படின்னு சக்திவேல் ரொம்பவே நக்கலா சொல்லிட்டு இருக்க, வடிவு முன்னாடி வந்து, ஏய் தேவையாடி இதெல்லாம், உனக்கு தேவையா இதெல்லாம், இப்படி எல்லாரும் முன்னாடியும் வச்சு அசிங்கப்படுறதுக்காக தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனியா? இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா தானேடி இருந்த, எங்க இருந்துடி வந்தது உனக்கு இந்த பொய் சொல்ற பழக்கமும் உண்மையை மறைக்கிற பழக்கமும்? நாளுக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்க, மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு வடிவு கேட்க, ஏன்னா நான் ஒரு பெரிய உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு ராஜு சொல்ல, திடுக்குன்னு பாக்குறாரு கதிர். அந்த உண்மை வெளியில வராம இருக்கிறதுக்கு நாளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ராஜு சொல்ல, சக்திவேலு முத்துவேலு எகத்தாளமா பார்த்துட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே என்னமோ ஏதோன்னு திக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியனும் என்னவா இருக்கணும் குழப்பமா பார்த்துட்டு இருக்க, ஏய் எனக்கு என்ன ஏதுன்னு சுத்தமா புரியல அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க, ரொம்பவே பயந்து போற மீனா, அத்தை உங்களுக்கு புரியலையா, ராஜி அவ கல்யாண கதையை சொல்லிக்கிட்டு இருக்காத்த அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க கோமதி. அம்பட்டுதான் இனிமே இந்த வீட்டில் நம்மளோட ஆட்டம் பாட்டம் எல்லாம் க்ளோஸ்.
அப்படின்னு கோமதிக்கு அல்லு விட்டுக்கிட்டு இருக்கு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.